ஒரு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காத்தாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 18. என்னென்னா டே 18 என்ன புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் டெலிவரி வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கட்ட போகிறேன். அந்த சேனல் தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதான் இப்போ டே 18. காத்தாலேருந்து ரொம்பவும் அறக்க பறக்க ஓடி வந்தார். ஏன்னா காத்தால 10 மணி ஜிக்ஸ் தான் நான் புக் பண்ணேன். வீட்டிலே இருக்கும் போதே ஆன் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு 9:45 ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஆர்டரு நான் அப்போ தான் ரெடியானுக்கிறேன் வேறு. சரி ஆயிடுச்சு, டக்குன்னு ரெடி ஆகிட்டு போயிட்டு அதை டெலிவரி பண்ணிட்டு சரி அப்போனா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாக்கா பேக் டு பேக் இன்னொரு ஆர்டரு. சரி அத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட போனாக்கா அத்தை எடுக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட போனாக்கா அங்கே பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் காக்க வச்சிட்டான். அப்போ தான் அந்த பிரியாணி எடுத்து உடச்சி ரெடி பண்ணின்னுக்கிறானுங்கோ. அப்புறம் அங்கே வெயிட் பண்ணி அப்போவே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். திருப்பி மேலேருந்து கீழே வரணும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வண்டிக்கு வந்து எதாவது செட்டப் பண்ணணும், ஆனால் போகும்போது ஒரே வாட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். காற்றுல வந்து டக்குனு 1 ஹவர் அறக்க பறக்க ஆயிடுச்சு. திருப்பி ஃபஸ்ட் ஆர்டரு 20 ரூபா தான். அதுக்கே நான் லேட்டாக போயிட்டேன். திருப்பி செகண்ட் ஆர்டர் முடிச்சிட்டேன். இப்போ அர்னிங் ஷோலன்னா 80 ரூபாய்க்குது. டைம் இப்போது 11:15. நேற்று வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வேறு. அதனால தான் காத்தால சீக்கிரம் ஏஞ்சிக்க முடியல. இப்போ என்னன்னு தெரிலப்பா. காத்தால அது 7 மணிக்கு ஏஞ்சிக்கலான்னு அலாரம் எல்லாம் வச்சாக்கா அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். இன்னும் 5 நிமிஷம்னா இன்னும் அப்படியே அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுது. அன்றைக்கி 6 மணிக்கே அலாரம் வச்சுருந்தோம். அப்போ தான் 1 ஹவர் தூங்கி வச்சா கூட 7 மணிக்கு கரெக்டாக ஏஞ்சிக்க முடியும். 7 மணிக்கு கரெக்டாக ஏஞ்சி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடிட்டிங் பண்ணி அப்புறம் அதை அவுட் எடுத்து அப்படி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. 7 மணிக்கு ஏஞ்சிக்கணும் தான் கரெக்டாகும். அதில் இப்போ டைம் கரெக்டாக 12:05 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 111 ரூபா. 111. ஆர்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் வருது. இந்த ரெஸ்டாரண்ட்காரங்க தான் வெயிட் மேலே வெயிட் ரொம்ப நேரம் காக்க வச்சிடறானுங்க. என்னன்னு தெரில, 2-3 ரெஸ்டாரண்ட்டில் 20 நிமிஷமாக போயிடுச்சு. அதே கிட்டத்தட்ட 1 ஹவர் வெயிட்டிங் டைமே போயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்காரங்க மட்டும் சீக்கிரம் கொடுத்துருந்தாங்கனாக்கா இன்னும் ஒரு ஆர்டராச்சும் கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம். வெறும் 3 ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன் 10 மணிலேருந்து. அப்போ பார்த்துக்காங்க நீங்களே எவ்வளோ நேரம் நான் ரெஸ்டாரண்ட்லேயே வெயிட் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு. இந்த வெயிட்டிங் டைம் கிடையிலனாக்கா இன்னும் 2 ஆர்டர் சீக்கிரம் முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக முடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10, 11, 12 3 ஹவரில் வரும். 2 ஹவரில் வரும் 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அர்னிங்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேற்று நம்ம 2 பேர் மல்டி ஆர்டர் எடுத்து போனோமா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்துக்கிறாங்க. நான் இன்னும் 2 பேர், டோட்டலாக 3 பேர் சேர்ந்து ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிறோம். இதையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுத்துகிட்டு போகலாமாச்சு தாராளமாகவே. ஏன்னா 5 பேக்கெட் தான் இருந்துச்சு. 5 பேக்கெட்டை 2 பேர் அதான் எடுத்துன்னு போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா 3 பேர் போட்டுக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னு காட்டுறேன். பின்னாடி தான் இருக்குவாங்க, நின்று பார்க்கலாம் வராங்களான்னு சொல்லிட்டு. பின்னாடி தான் வந்திருந்தானுங்களே. வர மாதிரி தான் சேர்த்து. அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலன்னா, இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணலன்னா அதுக்கான அமௌண்ட் வராதான். அது இல்லாமல் இதுக்கான அமௌண்ட் இதெல்லாம் நம்ம மேலே போட்டுருவாங்களாம். ஏதோ டெலிவரி பார்ட்னர் தான் சாப்பிட்டானுங்க மாதிரி. என்ன வாங்குறாங்க பின்னாடி தான் வந்திருந்தானுங்க. வேறு நேற்று இருந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கூத்தலாம் வாப்பான்னு சொல்லிட்டு சக்குன்னு கூட்டின்னு வந்துட்டான். இப்போ இன்றைக்கி வந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ. நேற்று இந்த வாரம் பேட்ரி சைக்கிள் தான் வச்சுருந்தான். இன்றைக்கி வந்தவங்க 2 பேருமே பேட்ரி சைக்கிள் தான் வச்சுருக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா புதுசாக வந்துக்கிறான். நானும் புதுசு தான். அதில் அவனுக்கு பயம் வந்துட்டுக்குது. ஏன்னா 3 ஆர்டர் வந்துட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதுக்கு அவன் ஒருத்தன் வந்து அவனை கூட்டின்னு வந்துருக்கிறான். அட்ரஸை சொல்லி எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு வந்துருக்கிறான். ஸோ நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், நான் முன்னாடி வந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணாக்கா நீங்கள் போங்க நான் வரேன், நான் நாகவரக்கிட்ட மீட் பண்ணலாம், நீங்கள் போங்கன்னு சொன்னான். சின்னவன் தான் அந்த பேட்ரி சைக்கிள் வச்சுன்னு முக்கினுக்கிறான் ஃபுல்லாக. இவன் சரிப்பட்டு வரல. 3 பேர் தான் சேர்த்து ஒரு ஃபோட்டோ போடுறேன். இந்த ஆர்டர் முடிச்சிட்டு பிறகு 3 பேர் தான் ஒரு ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் இருப்பான் தெரியுமா. அவன் ஆர்மியில் போய் வேலை செஞ்சுக்கிறானா. நான் கேட்டேன், ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இதுக்காண்டா இந்த வேலைக்காண்டா வந்தேன்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன்,
ஆர்மியில் வேலை செஞ்சேன்னு சொன்னான். ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இதுக்கே நான் வந்தேன்னு கேட்டாக்கா, நான் பார்டர்கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாட்ச்மேன் வேலைக்கு விட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த வேலையிலேருந்து ஆர்டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வேலை செஞ்சேன். அங்கேயும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான் பண்ணியிருப்பேன். ஆர்டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு வேலை வந்துச்சு. நான் அங்கேயும் ஒரு 2 வருஷம் செஞ்சேன். அங்கேயும் எனக்கு செட் ஆகலை. இப்போ நான் சிபிஐயில் இருக்கிறேன். நான் சிபிஐலனா அதான் சொன்னான், க்ரைமோ சிபிஐயோ என்ன சொன்னான், க்ரைமோ இல்லை சிபிஐ தான் என்ன சொன்னான். நான் இப்போ நான் சிபிஐயில் இருக்கிறேன், அதுதான் வீட்டில் இருக்கும்போது சும்மா இதை ஆன் பண்ணிக்குவேன் நான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மிலிட்ரி வேலையை விட்டு ஆர்மி வேலையை விட்டு இந்த வேலைக்கு வந்ததே பெரிய தப்பு. அதை விட்டு செக்யூரிட்டி வேலை கேட்குறாங்கன்னா நான் பார்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது மாதிரி பண்ணிருக்கிறான். எங்கன்னு போய் சொல்கிறது வேறு. ஆர்மியில் வேலை விட்டு இதுவரை செஞ்சுக்கிறான் அவன் பயிற்சிக்காரன். நானும் நம்ம வேலை பார்த்துறேன், அவன் ஆர்மியில் தான் வேலை செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஃபோட்டோ எடுத்து காட்டினான். இது பாரு நான் இங்கே ட்ரைனிங் எடுத்துங்கிற பாரு, எங்கள் சார் இவர் தான், எனக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இவர் தான் சொல்லிட்டு எல்லாருமே காட்டினுக்கிறான். இப்போ ஆர்டி நகரில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ இதுக்கு ஏதாவது லைனில் நிற்கிறாங்க, அதில் இவனு ஒருத்தர் நின்றுக்கிறான் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு. எனக்கு சத்தியம் புரியல. ஆர்மியில் வேலை செஞ்சுன்னுக்கிறவன் அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வந்துக்கிறான். எங்கன்னு சொல்கிறது ஹிந்திக்காரன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் 16 வயசுலேருந்தே மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணேன். நான் 16 வயசுலேருந்தே மிலிட்ரிக்கு போயிட்டு மிலிட்ரியிலலாம் ஆகிட்டு நான் பார்டருக்கு போய் நிற்கணும்னு என்ன ஆசை இருந்துச்சு. அவங்க பார்த்தாக்கா வாட்ச்மேன் வேலைக்கு விட்டானுங்கோ. அதான் இப்போ பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமா போலீஸில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறமா க்ரைமில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி இப்போ கடைசியாக இது ஓட்டினுங்கிறேன் சொல்லிங்கிறான். ஏன்னா பயிற்சிக்காரனும் இது ஓகேவா தாரே. இவனை நினச்சா அன்றைக்கி சிரிப்பாக வருது. ஆர்மியில் வேலை விட்டு இது வேலைக்கு வந்துக்கிறானா என்ன மாதிரி பயிற்சிக்காரனாக இருப்பான். வதரே கஸ்டமர் லொக்கேஷன் ராங் வதரே, இஸ் ராங். என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா கஸ்டமரு இங்கே பெல் ரோட்டுக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணாங்க. நானும் எடுத்துன்னு மலேஸ்வரம் ட்ராப் பண்ண சொல்லி மலேஸ்வரம் வந்துட்டேன். இங்கே வந்து ஃபோன் பண்ணாக்கா, தம்பி மலேஸ்வரம் இல்லைப்பா, நீ வர வேண்டியது ஹெப்பால்னு சொல்லிச்சு அந்த கஸ்டமரு. அப்புறம் திருப்பி நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் லாங் கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு. சரி இருங்க நான் இதுதான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ புது லொக்கேஷன் அனுப்பிச்சிக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு தெரில. இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை சொல்கிறேன். வதரே இன்றைக்கி 2 சம்பவம் ஆயிடுச்சு வதரே. ஃபஸ்ட்டு சம்பவம் அதோ லொக்கேஷன் கேன்சல் சொல்லியிருப்பேன். அது சரியாக கோவத்தில் சரியாக சொல்லலை. அது என்ன ஆயிடுச்சுன்னா ரீசனு, கஸ்டமரு இருக்கிறது இந்த லொக்கேஷனு, ஆனால் குத்துக்கிறது வேறு லொக்கேஷனு. அதனால் கொஞ்சம் காண்டாயிடுச்சு எனக்கு. திருப்பி அது ஏதோ பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்றுமே வரல. ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட்டு கஸ்டமர் யாரோ ஒருத்தவங்க ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சின்ன குட்டி கேக், கப் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆயிடுச்சு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு நானும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனுக்கு ரிப்ளை இல்லை. மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ்க்கு ரிப்ளை இல்லை. எனக்கு கேன்சல் பண்ணுறது எப்படின்னு தெரில. அதனால் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டால் அவன் சொன்னான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி நானும் இந்த மாதிரி கஸ்டமர் ஆஸ்கிங் கேன்சல்னு சொல்லிட்டு அந்த கேன்சல் ஆப்ஷனை கொடுத்த உடனே 6 நிமிஷம் வெயிட் பண்ணேன். சரி ஆயிடுச்சு. 6 நிமிஷம் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணாங்க, கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கஸ்டமருக்கு உங்களுக்கு கேன்சல் பண்ண சொன்னாங்களா. கஸ்டமர் எல்லாம் ஃபோன் எடுத்தால் தானே சொல்கிறதுக்கு, கஸ்டமர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் ஒரு இதாக பேசிட்டேன் கஸ்டமர் சப்போர்ட் கிட்டே. நான் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறேன். நானும் எவ்வளோ வாட்டி தான் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறது, கஸ்டமர் ஃபோனே பிக் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக பேசிட்டேன். ரைட் சார் உங்கள் கஷ்டம் புரியுது, நானும் திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க. ஒரு 2 நிமிஷமாக ஃபோன் போயின்னுக்குது, ஹோல்டுக்குது. 2 நிமிஷமாக ஃபோன் ஹோல்ட்லேயே இருக்குது. சரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சார் இது உங்களுக்கு டைமிங் இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. அந்த 3 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நீங்கள் திருப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி உங்களை கான்டாக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்களா.
அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திருப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணி திருப்பி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணேன். இன்னும் வெறி ஆயிடுச்சு. அவன் யாரோ பேசினான் கஸ்டமர். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பேசி, அப்புறமா யாரோ ஒரு பையன் பேசிட்டான். அவனுக்கே இன்னும் கொஞ்சம் இதாக பேசிட்டேன். அரை வர வெயிட் பண்ணிருக்கிறேன், என்னத்துக்கு விளையாடினுக்கிறீங்களா நீங்கள் அப்படி தான் ஒரு இது மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், அவனு சார் நானும் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணான். அவனும் ஒரு வாட்டி பண்ணான், 2 வாட்டி பண்ணான், 3 வாட்டி பண்ணால் ஃபோன் எடுக்கல. அப்புறமா என்ன பண்ணிட்டான், சார் சாரி சார் நான் உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்றேன் சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். அந்த ஆர்டர் இப்போது ரிட்டன் ஆர்டரும் இல்லை, எனக்கே தான் எல்லாமே. ஓகே வஜாரே, இப்போ ஆர்டர் எப்படி இது காட்டுறேன். அது என்ன ஆர்டர்னா இதுதான் அந்த ஆர்டரு. இல்லைப்பா டப்பாக்குதுப்பா இதில். இது ஒன்று, அப்புறம் இது ஒரு என்ன கொடுத்துறாங்க, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது 3 ஆர்டர் தான் கேன்சல் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இது என்ன பில்லு இவ்வளோ சேர்த்து ஒரு 198 தான் அது ஆகிக்குது. இது எல்லாமே சேர்த்து. சரி, இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணல வந்தார். ஏன்னா ஃபுல் டயர்டாகிடுச்சு. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு அப்படியே அதுக்குள்ளே பார்த்தா டைம் 6 மணி ஆயிடுச்சு. சரி ஆன் பண்ணலாமே சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஆன் பண்ணிட்டேன். அந்த கேக் சாப்பிட்ட பார்த்தார திகட்டுது. அதுதான் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ. அது எப்படி இருக்குதுன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ வர பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. அது உள்ள அந்த சாக்லேட் கேக்கு. அது அந்த கேக்குக்கு மேலே கொஞ்சம் திக்காக இதாக இருந்துச்சு. திகட்டுது. ஓகே வேறு. இப்போ டைம் 6 மணி ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டேன். ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. சரிடா என்ன உட்காந்து வெயிட் பண்ணுறதானே அப்படின்னு கேட்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னா அவனை பார்க்குறதுக்காக சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு நிற்கிறேன். அப்படியே ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே பிக்கப் பண்ணலாம். அவன் வந்து அவங்ககிட்ட பேசினுங்களாமே சொல்லிட்டு தான் இங்கே வர வச்ச அவனை. அதில் இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10:42 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 960 ரூபா. ஏன்னு தெரியல அதில் இன்றைக்கி அர்னிங்ஸே சரியாகல, இன்றைக்கி பிஸ்னஸே சரியாகல. ஸோ அதனால தான் நான் ஜிக்ஸு முச்சாச்சு 300 ரூபா வர்றோன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் ஜிக்ஸ் போட்டிருக்கேன். 11 மணி ஆயிடுச்சுன்னா கோஹோம் போட்டு அப்படியே வீட்டுக்கிட்டே போகிற ஐடியாவில் இருக்கிறேன் நான். வேறு என்ன பண்ணுறது பார்த்தாரு, காத்தாலேருந்து எல்லாமே குட்டி ஆர்டர் தான். எல்லாமே 30 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரி தான் ஆர்டர் வருது. எதுவும் 100 ரூபா, 150 ரூபா ஆர்டர் வரல. அதனால தான் அர்னிங்ஸ் இவ்வளோ கம்மி. ஐ ஹோப் நாளைக்காச்சும் நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஏன் வர இருட்டாயிடுச்சு. திருப்பி அடிக்கிற கோல்டுக்கு மூக்கு வர அச்சுனுக்குது. ஃபுல்லாக கோல்டாக இருக்குதா, அதனால தான் ஏதோ 12 மணி வரைக்கும் செஞ்சால் அந்த 300 ரூபாய் இன்சென்டிவ் வருது. அதுக்கோசரம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டரெல்லாம் கம்ப்ளீட்டு. ஒரு ஜிக்ஸு மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஆர்டரெல்லாம் அந்த தாண்டி வந்துட்டுக்கிறேன் நான். இந்த மத்தியான டைமில் அவன் 4 மணிக்கு கரெக்டாக முடிச்சிருந்தானா இவங்க நேரத்துக்கு கரெக்டாக 11 மணி 10 ஜிக்ஸ் முடிச்சிருக்கோம். அதே அவன் 4 மணி அந்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனதுனால 3/4 ஹவர் ஆயிடுச்சு. 3/4 ஹவர் ஆகுதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளமே. அதுக்காண்டி ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ நேரத்துக்கு 10 ஜிக்ஸை முடிச்சுட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. எங்கன்னா டீ குடிக்கலனாக்கா கடைங்கள்லாம் எந்த கடையும் இல்லை. இப்போ தான் வீட்டு சரௌண்டிங் கிட்ட கூட இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன். இங்கே எதுனா ஒரு ஆர்டர் 2-3 ஆர்டர் போட்டான்னா நல்லாயிருக்கும். அதுவும் நான் ஹை ஏரியா ஆர்டர் ஜோனில் தான் இருக்கிறேன். அதான் தான் எனக்கு சாயந்தரத்துலேருந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நடக்கவே இல்லை. வேறு எதுவுமே போய் பிக்கப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் இதுதான் எதுவும் இன்ட்ரெஸ்டிங் நடக்கவே இல்லை. அதனால தான் என்னால் வீடியோ ஏதாவது எடுக்குது வீடியோ கூட இந்த பக்கம் போய் எடுத்தேன், அந்த பக்கம் போய் ட்ராப் பண்ணேன். பார்க்குற உங்களுக்கே போர் வச்சிடும். இங்கே எத்தான் அங்கே கொடுத்தான்னு சொல்லி அதே காட்டியிருந்தாக்கா எல்லா வீடியோலையும் கதையை காட்டினாக்கா உங்களுக்கே போர் வச்சிடும் இல்லையா. அதனால தான் எதுவுமே காட்டல. இது கடை மாதிரி தெரியுது, டீ கடையே இல்லை, இந்த ரைட்டில் இருக்கும். ஓகே வேறு ஒரு டீ சாப்பிட்டு திருப்பி என்ன இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா ஃபைனல் டச்சில் மீட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் போர் அடிக்குது வேறு. அந்த ஸ்டோரி டெல்லிங் இப்போ நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரி டெல்லிங்னா இப்போ பேசுகிறது எனக்கே ஒரு வீடியோவில் எனக்கே தெரியுது நான் பேசுகிறது எனக்கே புரியல. அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இப்போது ஓகே வேறு
நான் ஃபைனல் டச்சில் வெயிட் பண்ணுறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்துருச்சுன்னா அது அப்டேட் பண்ணுறேன். மதுரை டீ குடிக்கும் போது ஒரு ஆர்டர் வந்துச்சு. அறக்க பிறக்க டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தாக்கா வெயிட்டிங் டைம் 6 நிமிஷம் வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுறது? ஓகே, இதை பிக் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்துடுற வெல்கம் டு ஃபைனல் டச். சாரி, கொஞ்சம் மூக்கு வச்சுன்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸோ டே 18 அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1379 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். 12:30 மணி வரைக்கும் 12:45 வரைக்கும் செஞ்சு உள்தாதர. அப்போயே தெரிஞ்சுக்காங்க நீங்கள் இன்றைக்கி நாள் எப்படி ஓலை மொக்கையாக போயிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ மலக்கம் போல் 300 ரூபா மைனஸ் அது பண்ணாக்கா 1079 ரூபா. இந்த 18 நாளாக நான் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னா 19,053 ரூபா ஓட்டியிருக்கேன். இன்னும் 1 லட்ச ரூபா எவ்வளோ தேவைன்னா 80,947 ரூபா தேவை. இன்றைக்கி நாளே ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. வேறு எல்லாமே குட்டி குட்டி ஆர்டராக தான் வந்துச்சு. ஆனால் பத்தலை. நேற்றே பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டராக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கை. எல்லாமே 20, 30, 40, 50 அப்படி தான் வந்துருக்குது. ஸோ இதுதான் பெரிய ஆர்டர் வரும் வெயிட் பண்ணேன். 100 ரூபா ஆர்டர் எதுவுமே வரல. எல்லாமே 100 ரூபாய்க்குள்ளே ஆர்டர் வந்துருக்குது. அது என்னான்னு தெரில. ஜொமேட்டோவில் ஒரு இது வந்துட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. வேறு என்னென்னா யார் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்கள இன்னும் உழைக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்டராக கொடுப்பாங்க. அது என்னாவும் தெரில. தூக்கமாக வருது. இப்போ எடிட் பண்ணுவேன்னா இல்லைன்னே தெரில. ஷார்ட்ஸ் எடிட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா இந்த குட்டி குட்டி ஆர்டராக பேக் டு பேக் இந்த குட்டி குட்டி ஆர்டராக கொடுத்துருந்தானா அதை ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதுக்காகட்டும் வீடியோ எடுக்கிறதுக்காகட்டும் அதுக்கு டைமே இல்லை. அதனால தான் ஷார்ட்ஸ் எடிட்டே பண்ணல. இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டுக்கணுமாச்சு, ஆனால் போடல. சரி, ஓகே வேறு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு ஜாஸ்தி சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.